பகை பாராட்டும் நேரமா இது? அனிதா கைதுக்கு குரல் கொடுக்காத கீதா, புலம்பும் உடன்பிறப்புகள். என்னதான் உட்கட்சி பூசல் என்றாலும் இந்த நேரத்திலுமா என புலம்புகிறார்கள் தூத்துக்குடி திமுகவினர். அவதூறு வழக்கில் கைது செய்து அனிதா ராதாகிருஷ்ணனை ஒரு நாள் முழுக்க போலீஸ் அலைக்கழித்த போது ஓடி வந்து நிற்க வேண்டிய கீதா ஜீவன் கடைசி வரை பாராமுகமாக இருந்து விட்டாரே என்பதுதான் அம்மாவட்ட உடன்பிறப்புகளின் ஆதங்கம். இது குறித்து தூத்துக்குடி திமுக மூத்த நிர்வாகிகள் சிலரிடம் பேசினோம். ஆட்சியில் இருந்த போது பரபரப்பாக அரசியல் செய்த திமுக மூத்த நிர்வாகிகள் பலரும் ஆட்சி மாறியதும் தியான நிலைக்கு சென்று விட்டனர். ஆனால் ஆட்சி நடந்த 5 வருட காலமும் அமைதியாக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போது அனல் பறக்க அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் தொடர்ந்து பல சர்ச்சைகளிலும் அவர் சிக்கி வருகிறார். இப்படி 70 வயதிலும் பரபரப்பாக அரசியல் செய்யும் அவரை முடக்க நினைத்தது தாவேக அரசு. அதற்கு தோதாக முதலமைச்சர் விஜயை அனிதா அவதூறாக பேசினார் என கூறி தாவேகவினர் புகார் கொடுத்தனர். அதன் பேரில் அவசரமாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்த போலீசார் அனிதாவை கடந்த ஜூலை 3ஆம் தேதி கைது செய்து அன்றைய நாள் முழுக்க அவரை ஆத்தூர் காவல் நிலையம், தூத்துக்குடி எஸ்பி அலுவலகம், தூத்துக்குடி அரசு மருத்துவமனை என கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அவரை அலக்கழித்தனர். எஸ்பி ஆபீஸில் மட்டும் விசாரணை என்கிற பெயரில் 6 மணி நேரம் சிறை வைத்து அவரை அங்கேயே உட்கார வைத்தனர். அவரை பார்க்க வக்கீல்களை கூட அனுமதிக்க மறுத்துவிட்டனர். இதற்கிடையே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட விவகாரம் பரபரப்பானதும் ஏராளமான திமுகவினர் எஸ்பி அலுவலகத்தில் குவிந்தனர். மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி அவரின் ஆதரவாளர்களுடன் வந்தார். விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கேண்டையன், தென்காசி மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாபன், நெல்லை மாநகர செயலாளரும் ஆலயங்கோட்டை தொகுதி எம்எல்ஏவும் உடனே எஸ்பி அலுவலகம் வந்து விட்டனர். போலீசாரை கண்டித்து கோஷம் போட்ட சிவபத்மநாபன் கைதும் செய்யப்பட்டார். அனிதா ராதாகிருஷ்ணன் உடல் பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று 3 மணி நேரமாக காக்க வைத்த போது அங்கேயும் திமுகவினர் ஏராளமானோர் அந்த பகுதியில் குவிந்திருந்தனர். ஆனால் இங்கு எங்குமே தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் கீதா ஜீவன் வரவில்லை. கேட்டால் அவர் சென்னையில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டனர். தூத்துக்குடி மாநகர செயலாளர் ஆனந்த் சேகரன் கண்டிப்பாக வந்திருக்க வேண்டும், அவரும் வரவில்லை. கோவில்பட்டி எம்எல்ஏ கருணாநிதியும் வரவில்லை. இவர்கள் இருவரும் கீதா ஜீவனின் தீவிர ஆதரவாளர்கள். அதிமுகவை சின்னாபின்னமாக்கும் வேலையில் இறங்கியிருக்கும் தாவேக திமுகவையும் ஒரு கை பார்த்துவிட துணிந்து விட்டது. ஒரு பக்கம் தாவேக எம்எல்ஏக்களை பேரம் பேசியதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் அவரின் சகோதரரையும் கைது செய்ய துடிக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையிட்டு அவரை முடக்க நினைக்கிறார்கள். இப்படி சோதனையான ஒரு காலகட்டத்தில் கட்சி இருக்கிறது. அனைவரும் பழைய பகையை மறந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரம் இது. 2 மாத காலத்திலேயே தாவேகவினர் ஆய்வு என்கிற பெயரில் அல்ட்ராசிட்டி செய்து வருகிறார்கள். அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கெட்ட பெயரை சம்பாதிக்க தொடங்கிவிட்டார்கள். இதனால் தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் யோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு கட்சியினர் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் வீழ்த்த நேரம் பார்த்து கொண்டிருந்தால் நம்மை மற்றவர்கள் வீழ்த்தி விடுவார்கள். அந்த வகையில் கீதா ஜீவன் செய்தது மிகப்பெரிய தவறு. அவர் ஊரில் இல்லை என்றாலும் தன் ஆதரவாளர்களை அனுப்பி இருக்க வேண்டும். இதையெல்லாம் கட்சி தலைமை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார்கள் ஆதங்கத்துடன். இதற்கு கீதா ஜீவன் என்ன சொல்கிறார், அவரிடமே கேட்போம். அன்று நான் சென்னையில் நடந்த கட்சி நிகழ்ச்சியில் இருந்தேன். எனவே என்னால் அங்கு செல்ல முடியவில்லை. ஆனால் அவரிடம் பேசி விசாரித்தேன். மற்றபடி யாரையும் போக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. மாநகர செயலாளர் ஏன் போகவில்லை என்று எனக்கு தெரியாது. அதை அவரிடம் தான் கேட்க வேண்டும். அவர் கைது செய்யப்பட்டதை தமிழ்நாடே கண்டித்தது. எனவே
நான் போகவில்லை என்று இதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றார். கீதா ஜீவனின் ஆதரவாளர்களோ சில நாட்களுக்கு முன்பு தாவேக அமைச்சர் சரத்குமாரின் பவுடர் விவகாரத்தை கண்டித்து திமுக மாணவர் அணி சார்பில் போராட்டம் நடந்தது. தூத்துக்குடியில் நடந்த போராட்டத்தில் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. அன்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் ஊரில் தான் இருந்தார். அதை நாங்கள் பெரிதுபடுத்தவில்லையே, அதை போல் இதையும் அவர்கள் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார்கள் கூலாக. அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரவாளர்களோ ஒரு சம்பவம் நடக்கும் போது எல்லோரும் வர வேண்டும் என்று நினைப்பது தவறு. கீதா ஜீவன் வரவில்லை என்று அண்ணாச்சியும் வருத்தப்படவில்லை. இரவு 12 மணிக்கு தலைவர் ஸ்டாலின் போன் செய்து அண்ணாச்சியுடன் பேசினார், அதுவே போதும் என்று நினைக்கிறார் என்றார்கள்.